நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தல் ஒரு தத்துவ போர். ஒரு மொழி, ஒரு கலாச்சாரம், ஒரே உணவு, ஒரே மதம் என்று சொல்லுகின்ற ஒரு கூட்டம் வலிமை பெற்றுக் கொண்டு வந்ததன் தைரியத்தின் விளைவாக தமிழ்நாட்டிலும் நுழைய பார்க்கிறது என்றால் இங்கே திராவிட இயக்கம் என்ற மின்சார வேலி இருக்கிறது, மறந்து விடாது. எங்களுக்கு அப்பாற்பட்டவர்களை அழைத்ததன் நோக்கம் என்ன தெரியுமா? யார் நாடாள வேண்டும் என்று தீர்மானிக்கிற உரிமை உங்கள் கருத்தில் இருக்கிறது. உங்களிடம் கருத்து விளக்கத்தை சொல்லி கடந்து வந்த பாதை இதுதான் என்று சொல்லி ஆதரவு கேட்கின்ற அந்த வேலைதான் இன்றைக்கு என்னுடைய வேலை. இங்கே திரண்டிருக்கிற அத்தனை பேரையும் கேட்கிறேன், ஒரே ஒரு கேள்வி. தயவு செய்து யோசியுங்கள். நாம் அனைவரும் வாழுகின்ற இந்த நாட்டில் பெரியார், அண்ணா, கலைஞர் இந்த 3 தலைவர்கள் மட்டும் பிறந்திருக்காவிட்டால் 230 கோடி தடவை பெண்கள் பேருந்திலே பயணம் செய்திருக்கிறார்கள். காரணம் என்ன? உங்களுக்கு தரப்படுகிற பயணச்சீட்டில் சைபர் என்று இருக்கும் அல்லவா, அது ஒரு அடையாளம், அவ்வளவுதான். ஆனால் உங்களுக்கான கட்டணத்தை நாங்கள் செலுத்தி விடுகிறோம். தாய்மார்களே, துன்பத்தை, துயரத்தை, சுமையை குறைக்கிற ஆட்சிதான் ஒரு மக்களுடைய ஆட்சியாக இருந்தது. எப்படி வெங்காயத்தை உரித்தால் ஒன்றுமே இருக்காதோ அதே போல மாநிலங்களில் ஒவ்வொன்றாக எடுத்து விடுவோம் என்றால் இந்தியா என்ற நாடே இருக்காது. இந்தியா என்பது மாநிலங்களுடைய தொகுப்பு, ஒரு கூட்டு. வெகு விரைவிலே தேர்தல் நடைபெற இருக்கின்றது என்கின்ற போது மக்களை சந்திக்கின்ற கடமை எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வந்து சேருகின்றது. குறிப்பாக 2026 நடக்க இருக்கின்ற தேர்தல் என்பது எப்பொழுதும் போல் யாராவது ஒருவர் வெற்றி பெறட்டும் என்பது அல்ல. நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தல் ஒரு தத்துவ போர். இத்தனை காலமாக தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தினுடைய லட்சியங்கள், அந்த இயக்கத்தினுடைய கழகத்தினுடைய உழைப்பு, தலைவர்களுடைய தொலைநோக்கு பார்வை, ஆட்சியிலே இருந்த போது நிறைவேற்றிய திட்டங்கள், இவற்றின் காரணமாக இந்தியாவில் முதல் இடத்தில் இருக்கின்ற தமிழகத்தை இந்த மண்ணுக்கு பொருந்தாத ஒரு தத்துவத்தை புகுத்துவதற்கு ஒரு கூட்டம் மாறுவேடத்திலே வருகின்றது. அந்த கூட்டத்திற்கு துணையாக இங்கும் சில பேர் இருக்கிறார்கள் என்பது வேதனைக்குரிய ஒன்று. நமக்கு பொருந்தாத தத்துவமா என்ன என்று கேட்பீர்கள். நம்மை பொறுத்தவரை இந்த நாட்டில், நம்முடைய நாம் வாழ்கின்ற இந்த மண்ணில் சாதி மத பேதங்கள் இல்லை, எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் இல்லை. எல்லோரும் ஒன்று என்று வாழ்கிறோம். இந்தியாவினுடைய அடிப்படை கோட்பாடு வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்லுவது. உலகத்தில் யாருக்கும் இல்லாத சிறப்பு நமக்கு மட்டும்தான் உண்டு. உலகில் உள்ள மொழிகளை எல்லாம் பாருங்களேன். எல்லா மொழிகளும் சொல்லுகின்ற போது அதற்கு பின்னால் ஒரு அடிப்படையிலே ஒரு சொல் இருக்கும். ஆங்கிலத்திலே சொன்னால் இங்கிலீஷ், பிரெஞ்சு, ஜெர்மன், சைனீஸ், ஜாப்பனீஸ் என்று சொல்வார்கள். இவையெல்லாம் அந்த நாட்டின் அடிப்படையிலே வருவது. ஆனால் நம்முடைய நாடு மட்டும் தமிழ் நாடு, தமிழ் மொழி, தமிழ் இனம், தமிழ் மரபு, தமிழ் பண்பாடு என்று மொழியின் அடிப்படையிலே வருவதை போல இந்தியாவிற்கென்று உள்ள சிறப்பு இங்கே ஒரு மதம் மட்டும் கிடையாது, ஒரு மொழி மட்டும் கிடையாது, ஒரு கலாச்சாரம் மட்டும் கிடையாது. நாடாளுமன்றத்திலே உறுப்பினராக அறிஞர் அண்ணா அவர்கள் இருந்த நேரத்தில் நாம் வாழ்கின்ற இந்த மாநிலத்திற்கு சென்னை மாகாணம் என்ற பெயர் இருந்தது. அவர் மாநிலங்களவையிலே உறுப்பினராக இருந்தது 62 இருந்து 67 வரை. அந்த காலகட்டத்திலே அவர் ஒரு தீர்மானத்தை முன்மொழிகின்றார். என் மண்ணுக்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யுங்கள் என்ற தீர்மானத்தை முன்வைத்து, தனிநபர் தீர்மானத்தை, அதன் மீது அண்ணா அவர்கள் பல்வேறு வாதங்களை வைத்து உரை நிகழ்த்துகின்றார். அப்படி பேசிக் கொண்டிருக்கிற போது ஒருவர் குறுக்கிட்டு, நீங்கள் தமிழ்நாட்டை தமிழ்நாடு என்று அழைப்பதால் அல்லது சென்னையை தமிழ்நாடு என்று அழைப்பதால் என்ன லாபம் அடைய போகிறீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு அண்ணா அவருக்கு பதில் சொல்லவில்லை. மாறாக அவையில் இருந்த பிரதமர் பண்டித நேருவை பார்த்து சொன்னார், பிரதமர் அவர்களே, நீங்கள் உலக வரலாற்றை அறிந்தவர், எழுதியவர். எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த நாடுகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டன என்பதை உங்கள் மகள் இந்திரா காந்தி அவர்களுக்கு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலிலே சொல்லி இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஆரிய திராவிட போர் கூட தெரியும்.
தமிழனை பற்றியும் தெரியும், தமிழன் வாழ்ந்ததும் தெரியும், தமிழன் வீழ்ந்ததும் தெரியும். வாழ்ந்த கதை தெரியும், ஆனால் வீழ்ந்ததற்கான காரணம் தெரியாதல்லவா? இப்போது தெரிந்து கொள்ளுங்கள். என்னை பார்த்து சென்னையை தமிழ்நாடு என்று அழைப்பதால் நீங்கள் என்ன லாபம் அடைய போகிறீர்கள் என்று கேட்டவர் ஒரு குஜராத்தி அல்ல, ஒரு பஞ்சாபி அல்ல, ஒரு காஷ்மீரி அல்ல. நான் பிறந்த தமிழ்நாட்டில் காவிரி நீரை குடித்து வாழ்கின்ற ஒரு தமிழர் என்னை பார்த்து கேட்கிறார். எனக்கு எதிரி எனக்குள்ளே தான் இருக்கிறார்களே தவிர வெளியிலே இருந்து இல்லை. இதுதான் தமிழன் வீழ்ந்ததற்கான காரணம். ஆனால் தமிழன் எழுந்ததற்கான காரணத்தை நான் சொல்கிறேன் என்று அண்ணா பேசினார். அப்படி சொல்கிற போது அண்ணா வைத்த வாதங்களில் முக்கியமான ஒன்று, இங்க இருக்கிற இந்த நாட்டிலே எந்த மாநிலத்தையாவது அதன் தலைநகரின் பெயரால் அழைக்கிறீர்களா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது இந்த நாட்டின் மிகப்பெரிய பதவியாகிய குடியரசுத் தலைவர் பொறுப்பை ராஷ்டிரபதி என்று இந்தியிலே அழைக்கிறீர்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிற அவையை லோக்சபா என்று இந்தியில் அழைக்கிறீர்கள். மாநிலங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிற அவையை ராஜ்யசபா என்று அழைக்கிறீர்களே, உங்களுக்கு என்ன ஆனந்தமோ அதே ஆனந்தம் எனக்கும் என்று சொல்கிறார். அப்போது இன்னொருவர் குறுக்கிடுகிறார், நாட்டுக்குள்ளேயே ஒரு நாடா என்று கேட்கிறார். தமிழ்நாடு என்று ஏன் பெயர் கேட்கிறீர்கள்? தமிழகம் என்று சொல்லக்கூடாதா, வேறு பெயர் சொல்லக்கூடாதா என்று சொன்ன போது அண்ணா சொன்னார், திருத்திக் கொள்ளுங்கள், இந்தியாவே ஒரு நாடு அல்ல என்றார். எங்கே இது போல பொதுக்கூட்டத்திலே, மக்கள் கூடுகின்ற மன்றத்திலே அல்ல, நாடாளுகின்ற மன்றத்தில், சட்டம் இயற்றுகிற மன்றத்தில் சொன்னார், இந்தியாவே ஒரு நாடு அல்ல. திகைத்தது நாடாளுமன்றம். அதிர்ந்தார்கள் அங்கிருந்தவர்கள். அப்போது அண்ணா சொன்னார், ஒரு நாடு என்றால் ஒரு மொழி, ஒரு இனம், ஒரு கலாச்சாரம், ஒரு பண்பாடு இருந்தாக வேண்டும். ஆனால் இந்தியா பல இனங்களின் தொகுப்பு. இந்தியா என்கின்ற இந்த நாடு பல மொழிகள், பல கலாச்சாரங்கள், பல பண்பாடுகளை ஒன்று சேர்த்த ஒரு துணை கண்டமே தவிர இது ஒரு நாடு என்று கருதிட முடியாது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், இந்த தனித்தன்மையை பாதுகாத்திட வேண்டும் என்று அங்கே உரையாற்றி அத்தனை பேருடைய கவனத்தை ஈர்த்தது மட்டுமல்ல, அந்த வாதத்திலும் வெற்றி பெற்றது அறிஞர் அண்ணா. ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? இந்த தனித்தன்மையை பாதுகாக்க வேண்டியது இந்திய அரசாங்கத்தினுடைய கடமை. இங்கிருந்து பக்கத்திலே கர்நாடகாவுக்கு போனால் அவர்களுடைய கலாச்சாரம் மாறும். ஆந்திராவுக்கு செல்லுங்கள், அவர்களுடைய கலைத்தன்மை மாறும். பஞ்சாபுக்கு சென்றால் பண்பாடு மாறும். மராட்டியத்திற்கு சென்றால் உடை மாறும். ஆனால் நாம் அனைவரும் ஒன்று என்று வாழ்கிறோமே, அதுதான் இந்தியாவின் தனிச்சிறப்பு. இங்கே இஸ்லாமியர்கள் உண்டு, இந்துக்கள் உண்டு, கிறிஸ்துவர்கள் உண்டு, சீக்கியர்கள் உண்டு. ஆனால் நாம் அனைவரும் ஒன்று என்று வாழ்கிறோமே. இதற்கு ஊறு விளைவிக்கத்தான் ஒரு கூட்டம் புறப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டம் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைவதற்கு எத்தனிக்கின்றது. நமக்குள்ளே வேறுபாட்டை உருவாக்க, எல்லோரையும் ஒன்றாக மாற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிற போது அது முடியாது. நான் வேட்டி ஜிப்பா அணிந்திருக்கிறேன், இவர்கள் வேட்டியும் சட்டையும் அணிந்திருக்கிறார்கள். உங்களில் சிலர் புடவை அணிந்திருக்கிறீர்கள், சிலர் சுடிதார் அணிந்திருக்கிறீர்கள். ஒரு இளைஞர் பேண்ட் சட்டை அணிந்திருக்கிறார். எல்லோரும் ஒரே மாதிரி உடை உடுத்த வேண்டும் என்று சொன்னால் இது ஒன்றும் பள்ளிக்கூடம் அல்ல, இது சுதந்திரமாக நடமாடுகின்ற நாடு. There is a vast difference between unity and uniformity என்றும் அண்ணா சொல்வார். ஒற்றுமையாக வாழ்வது வேறு, ஒரே மாதிரி வாழ்வது வேறு. அவரவருக்கு மதம் உண்டு, அவரவருக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு, அதை அவர்கள் பின்பற்றலாம். இது மதசார்பற்ற நாடு என்றால் மதங்கள் இல்லாத நாடு அல்ல. உண்டு, பல மதங்கள் உண்டு. ஆனால் அரசாங்கத்திற்கு எந்த மதத்திற்கும் ஆதரவாக இருக்கக்கூடாது. எல்லோரையும் ஒன்றாக அரவணைத்திட வேண்டும். எல்லா மொழிகளையும் ஒன்றாக கருதிட வேண்டும். இவ்வளவு சிறந்த தன்மைகள் உடைய இந்த நாட்டில்தான் ஒரு மொழி, ஒரு கலாச்சாரம், ஒரே உணவு, ஒரே மதம் என்று சொல்லுகின்ற ஒரு கூட்டம் வலிமை பெற்றுக் கொண்டு வந்ததன் தைரியத்தின் விளைவாக தமிழ்நாட்டிலும் நுழைய பார்க்கிறது என்றால் இங்கே திராவிட இயக்கம் என்ற மின்சார வேலி இருக்கிறது, மறந்து விடாது. நான் இப்போது பொதுக்கூட்டத்தில் பேச வந்திருக்கிறேன். இது என் கட்சி தோழர்கள் இருக்கின்ற ஒரு அரங்க கூட்டம் அல்ல, இது செயல் வீரர்கள் கூட்டம் அல்ல. ஊரங்க விளம்பரம், எங்கு பார்த்தாலும் சுவரொட்டிகள், விளம்பர பதாகைகள். திருச்சி சிவா வந்து இன்று பேசுகிறார்,
தீர்மான ஏற்பு பொதுக்கூட்டம் என்றால் என்ன பொருள்? எல்லோரும் வாருங்கள் எங்கள் கூட்டத்திற்கு. எங்களோடு ஆதரவாளர்கள் என்று மட்டுமல்ல, எங்களுடைய இயக்க தோழர்கள் மட்டுமல்ல, பொதுமக்கள், நடுநிலையாளர்கள், வேறு கட்சியை சார்ந்த நண்பர்கள், அரசியலில் எனக்கு அக்கறை இல்லை என்று விரக்தியின் காரணமாக பேசக்கூடியவர்கள் தயவு செய்து வாருங்கள் என்று உங்களை எல்லாம் ஒன்று கூட்டி பலதரப்பட்டவர்களுக்கு முன்னால் கருத்து சொல்கின்ற கடமை உணர்வோடு நான் வந்திருக்கின்றேன். எங்களுக்கு அப்பாற்பட்டவர்களை அழைத்ததன் நோக்கம் என்ன தெரியுமா? இந்த நாட்டின் உச்சக்கட்ட நீதிபதிகள் நீங்கள். யார் நாடாள வேண்டும் என்று தீர்மானிக்கிற உரிமை உங்கள் கரத்தில் இருக்கிறது. உங்களிடம் கருத்து விளக்கத்தை சொல்லி எங்கள் குறிக்கோள்களை எடுத்து விளக்கி கடந்து வந்த பாதை இதுதான் என்று சொல்லி ஆதரவு கேட்கின்ற அந்த வேலைதான் இன்றைக்கு என்னுடைய வேலை. நான் தேர்தலில் வாக்கு கேட்க வரவில்லை. என் இயக்கத்திற்கு புதிதாக 10 இளைஞர்கள் இந்த படை வரிசையில் சேருவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு வந்திருக்கின்றேன். இது ஏதோ நாங்கள் மட்டுமல்ல, நாளை மறுநாள் வெவ்வேறு கட்சிகள் வந்து பேசும். எல்லாவற்றையும் கேளுங்கள், வாருங்கள். கேட்டதற்கு பின்னால் முடிவு செய்யுங்கள். எந்த கட்சி நமக்கான கட்சி, எந்த தலைவன் நமக்காக பாடுபட்ட தலைவன், எந்த ஆட்சியிலே நாம் நலன் பெற்றோம் என்று நீங்களாக யோசித்து தீர்மானித்து முடிவெடுப்பதுதான் ஒரு ஜனநாயக நாடு. கருத்துக்களை திணிக்க முடியாது, வாக்குகளை பறித்து செல்ல முடியாது, ஏமாற்ற முடியாது. மனமாற்றம் செய்ய வேண்டும். கருத்துக்களின் மூலமாக, ஆற்றுகின்ற கடமைகளின் மூலமாக, எங்களுடைய கொள்கைகள் இது என்று சொல்லி உங்கள் மனதில் இடம்பெறுவதன் மூலமாகத்தான் ஒரு கட்சி வளர்ச்சி பெற முடியுமே தவிர வேறு எந்த வகையிலும் முடியாது என்ற காரணத்தால் தான் திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கிறது, நிலைத்து நிற்கிறது, வெற்றி பெற்றுக் கொண்டு இருக்கிறது. இந்த நிலையில்தான் விரைவிலே தேர்தல் வர இருக்கிறது. வலிமையாக இருக்கிறோம், ஆற்றலோடு தொண்டர்கள் இருக்கிறார்கள், திறமை வாய்ந்த எங்களுடைய கழக நிர்வாகிகள் இருக்கிறார்கள் என்று இருந்திட முடியாது. எது வேண்டுமானாலும் நடக்கும் என்கிற போது எச்சரிக்கை உணர்வோடு போர்க்களத்திற்கு செல்லுகிற போது கண்ணி வெடிகள் இருக்குமா, பகைவர் எங்கே பதுங்கி இருப்பார் என்று பார்த்து பார்த்து செல்வதை போல தேர்தல் களத்தில் செயலாற்ற வேண்டிய பொறுப்பு. அந்த வகையில் தான் எந்த காரணத்தை முன்னிட்டும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சூளுரை ஏற்றிருக்கின்றார். ஓரணியில் தமிழ்நாடு என்று கழக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்றார்கள். அந்தந்த குடும்பங்களில் இருக்கிறவர்களோடு பேசினார்கள். எங்களுக்கு நீங்கள் ஆதரவு தாருங்கள், நாம் அனைவரும் ஓரணியில் இருப்போம். யாரையும் நாங்கள் வற்புறுத்தவில்லை, மிரட்டவில்லை. தாங்களாக முன்வந்து நாங்களும் இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்பதில் எங்களுடைய உணர்வுபூர்வமாக இணைத்துக் கொள்கிறோம் என்று 1 கோடிக்கும் அதிகமான குடும்பங்கள் இன்றைக்கு எங்களோடு இணைந்திருக்கின்றன. காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கின்றது. தம்பி குமணன் பேசிக் கொண்டிருந்தார். முன்னாள் பல தோழர்கள் இங்கே பேசிக் கொண்டிருந்திருப்பார்கள். நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்பதை விட உங்களுக்கே தெரியும். இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்று இணைய வந்த குடும்பங்கள் எந்த அடிப்படையில் தெரியுமா? எங்கள் வீட்டில் யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு வகையில் இந்த ஆட்சியால் நன்மை பெற்றிருக்கின்றார்கள். நாங்கள் இந்த நாட்டில் இன்றைக்கு நலமுடன் வாழ்கிறோம். எங்களுக்கு ஏதாவது இன்னல் என்றால் உடனே அரசாங்கம் ஓடோடி வந்து நிற்கிறது என்று நீங்கள் உணர்ந்திருந்தால் அதற்கு காரணம் அனுபவம், இந்த ஆட்சியினுடைய நன்மைகள். எதையும் இல்லாததை இட்டுக்கட்டி பேசவில்லை. யாரும் செய்ய முடியாதை நாங்கள் செய்தோம் என்று சொல்லவில்லை. மக்களுக்கு என்ன தேவை என்பதை தெரிந்த ஒரு தலைவன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கின்ற காரணத்தால் அரசியலுக்கு வர விரும்புகிறவர்களுக்கு அண்ணா சொன்ன முதல் அறிவுரை என்ன தெரியுமா? பொதுவாக நான் பொதுக்கூட்டங்களில் ஆங்கில சொற்கள் பயன்படுத்துவதில்லை. தவிர்க்க முடியாத காரணத்தால் தான் சிலவற்றை சொல்கிறேன். டியர் பிரதர், கோ டு தி பீப்புள் என்று நான் சொன்னார். தம்பி, மக்களிடம் செல், அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும். அவர்கள் வாழ்வை நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு என்ன தெரியுமோ அதிலிருந்து தொடங்க வேண்டும். அவரிடம் என்ன இருக்கிறதோ அதிலிருந்து கட்டுமானத்தை தொடங்கு என்று சொன்ன அண்ணாவின் வழியில் எங்கள் தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். நண்பர்களே, இந்த பேர் இயக்கம் உருவான போது இதற்கு ஒரு கொடி உருவானது. இந்த கட்சிக்கு ஒரு பெயர் வைக்கப்பட்டது. அது எல்லா கட்சிகளுக்கும் உண்டு.
கொடியும் உண்டு, அதற்கு பெயரும் உண்டு, எல்லாவற்றிற்கும் பொருளும் உண்டு. இதை தொடங்கிய போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் வைத்தார். அப்போது உடனிருந்த சிலர் சொன்னார்கள், திராவிடர் கழகத்திலிருந்து வந்திருக்கிறோம், திராவிடர் முன்னேற்ற கழகம் என்றுதானே இருக்க வேண்டும், ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் என்று வைக்கிறீர்கள் என்ற போது அவர் சொன்ன பதில், திராவிடர் கழகம் என்ற அமைப்பு உலகமெங்கிலும் பரவி வாழ்கிற திராவிடர்களின் உரிமைகளுக்காக பாடுபடக்கூடிய ஒரு சமுதாய சீர்திருத்த அமைப்பு. ஆனால் நாம் ஒரு அரசியல் கட்சி. இந்த திராவிடம் என்ற பூகோள பகுதிக்குள்ளே அடங்கி வாழ்கின்ற, இருக்கின்ற, வசிக்கின்ற அத்தனை மக்களுக்குமான ஒரு இயக்கமாக இருக்கும் என்று சொன்னார் அல்லவா? அதைத்தான் தளபதி மு.க. ஸ்டாலின் சொல்கிறார், எல்லோருக்கும் எல்லாம். இங்கே வேறுபாடு கிடையாது. வாக்களித்தவர்களுக்கு மட்டுமில்லை, எனக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் ஆட்சி என்று சொல்லி ஆட்சி பொறுப்பேற்றவர் இன்றைய முதலமைச்சர். வாக்களிக்காதவர்களை புறக்கணிப்பது என்பதல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்னால் இந்த மாநிலம் முழுவதற்கும் நான் தான் முதல்வர் என்ற அடிப்படையில் எல்லோருக்கும், எல்லோருக்கும் என்றால் நான் திருச்சி சிவா, எனக்கென்று ஒரு பொறுப்பு இருக்கிறது. நல்ல சிவம் மாவட்ட செயலாளர், நாகராஜ் நகர செயலாளர், மகளிர் அணி அங்கிருக்கிறவர் நகரமன்ற தலைவர், வேறுபாடு இல்லை, எல்லோரும் ஒன்று. சாதி இல்லை, மதம் இல்லை, எங்களுடைய பொறுப்புகள் அடையாளம் இல்லை, எல்லோரும் ஒன்று. அடுத்து எல்லாம் என்று சொல்கிற போது ஒருவருக்கு என்னவோ அதுதான் எல்லோருக்கும். புரிகிறதா? இங்கே இருக்கிற எல்லோரும் ஒன்று, அதுல ஒருவருக்கு என்ன தருவோமோ அதுதான் கடைசியில் உட்கார்ந்து இருக்கிறவங்க உண்டு என்று சொல்வதுதான் உண்மையான சமத்துவம். 40 ஆண்டுகளுக்கு மேலாக நான் வருகிறேன் இந்த பகுதிக்கு. எல்லோரையும் நெருக்கம் உண்டு, எல்லோரிடமும் பழக்கம் உண்டு. ஆனால் இந்த நிமிடம் வரை யாரும் என்ன ஜாதி என்று நான் கேட்டுக்கொண்டதும் இல்லை, தெரிந்து கொள்ள முயன்றதும் இல்லை. அது எனக்கு அவசியம் இல்லை. என்னை விட வயதில் மூத்தவர்கள் அண்ணன், வயதில் இளையவர்கள் தம்பி, வயதில் சமமானவர்கள் தோழர்கள் என்ற சாதியை தகர்த்தெறிந்த மேடை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடை. ஏன் இப்பொழுது இதை சொல்கிறாய் என்று கேட்கிறீர்களா? டெல்லிக்கு வாருங்கள். என்னோடு சக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பெயருக்கு பின்னால் யாதவ், சிங், சர்மா, முகர்ஜி, சட்டர்ஜி, பானர்ஜி, ராவ், ரெட்டி, எப்படி ஒவ்வொருடைய பெயருக்கும் பின்னால் ஒரு சாதி பெயர் இருக்கும். திருச்சி சிவா பெயருக்கு பின்னால் MABL என்ற பெயர் இருக்கு. என் சாதி இல்லை, என் ஊர் பெயர், நான் படித்த பட்டம், என் தாய் தந்தை, என் குடும்பத்தில் அதற்கு முன்னால் எவரும் பெறாத பட்டத்தை நான் பெற்றேன் என்றால் அதற்கு காரணம் இந்த பேரியக்கம் என்ற உணர்வோடு நான் இருக்கின்றேன். நல்லவர்களே, இங்கே திரண்டிருக்கிற அத்தனை பேரையும் கேட்கிறேன், ஒரே ஒரு கேள்வி. தயவு செய்து யோசியுங்கள். நாம் அனைவரும் வாழுகின்ற இந்த நாட்டில் பெரியார், அண்ணா, கலைஞர் இந்த 3 தலைவர்கள் மட்டும் பிறந்திருக்காவிட்டால் நாம் எல்லாம் யாராக இருக்கிறோம்? வீட்டுக்கு சென்றதற்கு பின்னால் யோசியுங்கள், இன்று வாழ்கின்ற வாழ்க்கை இல்லை. உங்கள் பிள்ளை மருத்துவரா? உங்கள் பிள்ளை வெளிநாட்டிலே வேலை பார்க்கிறதா? கல்லூரிக்கு போகிற போது பெண் பிள்ளையாக இருந்தால் மாதம் 1000 ரூபாய் பெறுகின்ற தமிழ் புதல்வியா? ஆண் குழந்தையாக இருந்தால் 1000 ரூபாய் பெறுகிறானே தமிழ் புதல்வன், புதுமை பெண். அப்படிப்பட்ட ஒரு சூழல் உங்கள் குழந்தைகளுக்கு இருக்கின்றதா? பள்ளிக்கு போகிற பிள்ளைக்கு மதிய உணவு என்று இருந்ததை கொஞ்சம் விரிவாக்கி காலையில் வருகிற பிள்ளைகள் முகம்பாடு இருக்கிறது என்று சொல்லாமல் உணர்ந்த தலைவன் தளபதி மு.க. ஸ்டாலின். அதற்கு காரணம் அவர் மக்களை அறிந்தவர். இளைஞரணி என்ற அமைப்பு தொடங்கிய நேரத்தில் இருந்து அவரோடு நான் பயணம் செய்தவர். இதே ஈரோடு மாவட்டத்தில் எத்தனை 100 முறை வந்திருப்போம், எத்தனை கொடியேற்றி இருப்போம். தமிழ்நாட்டில் பறக்கிற கொடிகளில் பாதி கலைஞர் ஏற்றியது, மீதி தளபதி ஸ்டாலின் ஏற்றியது என்கிற அளவிற்கு சுற்றி வந்தார். தெருத்தெருவாக பேசினார். தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கையை உரை தெரியும். ஒரு நிகழ்வு சொல்லுகிறேன். மகாத்மா காந்தி நம் அனைவருக்கும் தெரிந்த தலைவர். அந்த காந்தி இல்லாமல் இந்த நாட்டில் இந்த காலத்து விடுதலை இல்லை என்று வரலாறு சொல்கிறது. காரணம் என்ன? அவர் வருவதற்கு முன்னால் விடுதலை வேட்கை இருந்தது. ஆனால் வெற்றி பெறுகின்ற அளவிற்கு மக்கள் ஒருங்கிணைத்தது காந்தி வருகைக்கு பின்னால்.
காந்தி வருகை என்று சொன்னால் என்ன? அவர் தென்னாப்பிரிக்காவுக்கு சென்றிருந்தார் வழக்கறிஞர் தொழில் பார்க்க. அங்கிருந்து அவர் மீண்டும் இந்தியாவிற்கு திரும்பி வருகிற போது இங்கே அந்நிய ஆதிக்கத்தின் காரணமாக மக்கள் நொந்து போயிருந்தார்கள். விடுதலை இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. ஒரு காங்கிரஸ் மாநாட்டிலே காந்தியை கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறார்கள். அவரை அன்றைக்கு இந்தியாவில் இருந்த காங்கிரசார் அறிய மாட்டார்கள். நம்மளாம் ஆம்புலன்ஸ்க்கு வழி விடுவோம்ல. வெளிநாட்டில் இருந்து வந்திருந்த அவரை கடைக்கோடியில் இருந்த மனிதனுக்கு அவ்வளவாக தெரியாது. காந்தியை தெரியாது என்றால் தெரியாது என்று எப்படி சொல்லலாம் என்று கிளப்புவார்கள். அதல்ல, சராசரி சாதாரண மனிதனுக்கு காந்தியினுடைய தன்மைகள் தெரியாது. அவர் தென்னாப்பிரிக்காவிலே நிறவெறியை எதிர்த்து போராடியவர். அங்கிருந்த வெள்ளையர்களை எதிர்த்து அந்த மண்ணிலேயே போராடியவர். தில்லையாடி வெள்ளியம்மை என்ற ஒரு இளம் பெண் தமிழ்நாட்டை சார்ந்தவர். அவரோடு போராடி சிறைச்சாலையிலே செத்து போனார். அதெல்லாம் வேறு வரலாறு. அவர் பேச வந்த மாநாட்டில் முன்னாடி தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு முன்னால் எல்லோரும் ஆர்வத்துடன் கேட்டுக் கொண்டிருக்கிற போது புதியவராக ஒருவரை அறிமுகப்படுத்துகிறார்கள். கூட்டத்தில் சலசலப்பு. எழுந்து நின்று சோம்பல் முடிக்கிறார்கள். கொஞ்சம் வெளியே போகலாமா என்று எண்ணுகிறார்கள். காந்தி பேச ஆரம்பிக்கிறார். ஒரு நிமிடத்திற்கு பின்னால் கூட்டத்தில் அமைதி. 2வது நிமிடம் எல்லோரும் உட்கார்கிறார்கள். 10 நிமிடம் மட்டும்தான் காந்தி பேசினார். அப்போது எழுந்த கரவொலி அந்த மாநாட்டை கடந்து, அந்த திடலை கடந்து, அந்த பகுதி முழுவதும் எதிரொலித்தது. மறுநாள் திலகர் என்ற பெரிய தலைவர் காந்தி அழைத்து சொன்னார், நேற்றைக்கு ஒரு தலைவனை நாங்கள் அடையாளம் கண்டோம். எந்த கூட்டத்தில் சலசலப்பு இருந்ததோ அதை தன் குரலால், தன் சொற்களால், தன்னுடைய கருத்துக்களால் கட்டி நிறுத்தக்கூடிய ஒரு தலைவனாக உங்களை கண்டோம். இந்த போராட்டத்திற்கு நீங்கள் தலைமை ஏற்றுக் கொள்ளுங்கள் என்றார். உடனே காந்தி மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக என்ன சொன்னார் தெரியுமா? நான் வெளிநாட்டுக்கு சென்று பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. எனக்கு இந்தியாவை பற்றி அதிகம் தெரியாது. இங்கு வாழ்கிற மக்களின் மனநிலை தெரியாது. அவருடைய வாழ்க்கை நிலை புரியாது. எனவே எனக்கு 6 மாத காலம் அவகாசம். நான் இந்தியா முழுவதும் சுற்றி வர செலவுக்கு பணம் கொடுங்கள் என்று சொல்லி ஒரு 3வது வகுப்பு ரயில் பெட்டியிலே தன் மனைவியோடு, முதல் வகுப்பு பெட்டியிலே அல்ல, 3வது வகுப்பு பெட்டியில் ஏறி இந்தியா முழுவதும் வலம் வருகிறார். அப்படி வருகிற போது அவருடைய பயணத்தின் ஒரு பகுதியாக மதுரைக்கு வருகிறார். மதுரையிலே ஆற்றங்கரையோரம் ரயில் இருக்கிறது. அப்போது எங்காவது நதியை கண்டால் ரயிலை நிறுத்துவார்கள். நீண்ட தூர பயணம் வருகிறவர்கள் இளைப்பாறுவார்கள். எல்லோரும் இறங்கி அங்கே தண்ணீர் பருகிறார்கள். தங்களுடைய களைப்பை போக்கிக் கொள்கிற போது காந்தியும் முகம் கழுவுகிறார். பக்கத்திலே 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் தண்ணீர் பருகவில்லை, முகம் கழுவவில்லை, பார்வை ஒரு திசையில் இருக்கிறது. இயல்பாக ஒருவர் ஒரு பக்கம் பார்த்தால் எல்லோரும் பார்ப்பார்கள் அல்லவா, அதை போல இவரும் பார்க்கிறார். பார்க்கிற திசையில் ஒரு பெண் குளித்துக் கொண்டிருக்கிறார். குளித்துக் கொண்டிருக்கிற பெண் கட்டி இருக்கிற ஆடையில் சில கிழிசல். அந்த கிழிசலிலே அவளையும் மீறி அவள் உடல் தெரிகின்றது. அதை மறைப்பதற்காக ஆடையை இழுக்கிறாள். இழுக்கிற இடத்தில் இன்னும் பெரிய கிழிசல். அந்த கிழிசலை மறைக்கவும் முடியவில்லை, எழுந்து ஓடவும் முடியவில்லை. தத்தளித்துக் கொண்டு இரு கையும் இப்படி வைத்துக் கொண்டு உட்கார்ந்து இருக்கிற பெண்ணை பார்த்த காந்தி தன் தலையில் இருந்த நீண்ட முண்டாசை தண்ணீரோடு விடுகிறார். இது தனக்காகத்தான் வருகிறது என்பதை தெரிந்து கொண்ட அந்த பெண் அதை எடுத்து தன் உடலில் போர்த்தி கொண்டு, என் மானத்தை காத்த உத்தமனே என்று அங்கிருந்து இவரை வணங்குகிறார். எழுந்து நின்ற காந்தி ஒரு உறுதியோடு எழுந்தார். இந்த நாட்டில் வாழ்கிற பெண்கள் தங்கள் மானத்தை மறைப்பதற்கு முழு ஆடை இல்லாமல் தவிக்கிற போது, என் போன்றவன் குல வழக்கத்திற்காக இத்தனை பெரிய முண்டாசு கட்டுவதா? நானும் அவர்களைப் போல இனி சாதாரண நாதமுள்ள வேட்டியோடு திரிவேன் என்று முடிவெடுத்த இடம் தமிழ்நாட்டின் மதுரை. அனுபவத்தின் காரணமாக உணர்கிறார் இந்த நாட்டு மக்களின் ஏழ்மை நிலை. அதைத்தான் அண்ணா செய்தார், அதைத்தான் கலைஞர் செய்தார், அதைத்தான் இன்றைக்கு தளபதி அண்ணன் ஸ்டாலின் செய்கிறார். பள்ளிக்கூடத்திற்கு வருகிற பிள்ளைகள் மதிய உணவு தருவதற்காகவே
பல நேரங்களிலே பல குடும்பங்கள் வேறு வழியின்றி அனுப்புவார்களே, அந்த முகம் வாடி கிடப்பதை பார்த்தவர் காலை சிற்றுண்டி என்று கொடுக்க ஆரம்பித்து அது இன்றைக்கு இந்தியா முழுவதும் பல மாநிலங்களால் பின்பற்றப்பட்டு வருகிறது. இதுதான் ஒரு தலைவனின் மனிதாபிமான உணர்வு, அதுதான் பாசம். நாங்கள் வெறும் ஆட்சியாளர்கள் அல்ல, அதிகாரத்தை கையில வைத்துக் கொண்டு அடுத்தவர்களை மிரட்டுகிறவர்கள் அல்ல. மாறாக யாருக்கு என்ன தேவை என்பதை தேடி தேடி தானாக கண்டுபிடிக்கின்ற ஒரு தலைவன் தான் உண்மையான தலைவனாக இருக்கும். இன்றைக்கு மகளிர் பேருந்தில் ஏறி பயணம் செய்கிறீர்கள். பேருந்தில் ஏறி செல்கின்ற மகளிர் யார்? ஒன்றிய அரசில் வேலை பார்க்கிறவர்களா, வங்கியில் வேலை பார்க்கிறவர்களா, பெரிய பெரிய பணியில் இருக்கிறவர்களா, தனியார் துறையா? அல்ல. நெசவு வேலைக்கு போகிறவர்கள், விவசாய வேலைக்கு போகிறவர்கள், சந்தையிலே போய் காய்கறி விற்பவர்கள், சாலை ஓரத்திலே பூ தொடுத்து விற்கிற சகோதரி, 4 வீட்டிலே 10 பாத்திரம் தேய்த்து பிழைக்கக்கூடியவர்கள், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பேருந்துக்கு வாங்குகிற சம்பளம் 4000 5000, இதுல மாதம் 1000 ரூபாய் பேருந்துக்கே செலவாகிறதே என்று உள்ளுக்குள்ளே புழுங்கிக் கொண்டிருந்தவர்களை பார்த்து ஒரு குரல் கேட்கிறது. அம்மா, இனிமே நீ பேருந்தில் ஏறினால் கட்டணம் செலுத்த வேண்டாம், இது இலவசம் அல்ல, உன் அண்ணன் ஸ்டாலின் நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொன்னார். எப்படி நீங்கள் கேட்கலாம்? ஒரு பேருந்தில் ஏறி நீங்கள் கட்டணம் செலுத்தவில்லை என்றால் அது இலவச பயணம் அல்ல. உங்களுக்கான கட்டணத்தை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறைக்கு செலுத்திவிடும். இன்று இரவு நான் இங்கிருந்து சென்னைக்கு ஈரோட்டில் இருந்து தொடர் வண்டியிலே செல்ல இருக்கிறேன். நான் முன்பதிவு தான் செய்திருக்கிறேன், நான் கட்டணம் செலுத்தவில்லை. எனக்கு பாஸ் இருக்கிறது. எனக்கான கட்டணத்தை நாடாளுமன்ற விவகாரத்துறை ரயில்வே துறைக்கு செலுத்திவிடும். இதுதான் முறை. உங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகிறார்களா, அவர்களுக்கு பேருந்திலே நாங்கள் பாஸ் தருகிறோமே, அதற்கான கட்டணம் தமிழ்நாடு அரசு தருகிறது. ஆக ஒரு அண்ணனாக நின்று இந்த நாட்டில் இருக்கிற சகோதரிகளுடைய துன்பத்தின் துயரத்தின் ஒரு பகுதியை குறைக்கின்ற ஒரு தலைவன் எங்களுடைய முதலமைச்சர். வீட்டில் இருக்கிற பெண்கள் கையிலே காசில்லை, சில நேரங்களிலே பிள்ளைகள் வந்து நின்றால் என்ன செய்வது என்று வயதான தாய்மார்கள் உட்கார்ந்து இருப்பார்களே, அவர்களை எல்லாம் அழைத்து மாதம் உரிமை தொகை என்று குடும்ப தலைவரிடம் 1000 ரூபாய் தருகிறோம். 1 கோடிக்கும் அதிகமான 1,14 லட்சம் குடும்பங்கள் பெறுகின்றன. 230 கோடி தடவை பெண்கள் பேருந்திலே பயணம் செய்திருக்கிறார்கள். அந்த கணக்கு எங்களிடம் இருக்கின்றது. காரணம் என்ன? உங்களுக்கு தரப்படுகிற பயணச்சீட்டில் சைபர் என்று இருக்கும் அல்லவா, அது ஒரு அடையாளம், அவ்வளவுதான். ஆனால் உங்களுக்கான கட்டணத்தை நாங்கள் செலுத்தி விடுகிறோம். தாய்மார்களே, துன்பத்தை, துயரத்தை, சுமையை குறைக்கிற ஆட்சிதான் ஒரு மக்களுடைய ஆட்சியாக இருந்தது. கல்லூரிக்கு போகிற பிள்ளைக்கு அதே போல வேலை தருகிறோம். வேலைக்கு போகிறவர்களுக்கு நியாயமான சம்பளம் தருகிறோம். நிதி ஆயோக் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பு அரசாங்கம் சாராத ஒரு அமைப்பு, ஒரு சுயமான அமைப்பு. அதனுடைய பரிந்துரையின் பேரில் தான் யாருக்கு எவ்வளவு நிதி தர முடியும், எதற்கு என்று ஒன்றிய அரசு முடிவு செய்ய வேண்டும். அவர்கள் பல மாநிலங்களில் இருக்கிற நிலைகள் எல்லாம் ஆராய்வார்கள். அந்த அடிப்படையிலே கொடுத்திருக்கிற கணக்கு என்ன தெரியுமா? தொழில்துறை, கல்வித்துறை, சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்துகிற அந்த வகையில் இந்தியாவில் முதல் இடத்தில் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு. நாங்கள் சொல்லவில்லை, நிதி ஆயோக் சொல்லுகிறது. ஆனால் நமக்கு தர வேண்டிய நிதியை ஒன்றிய அரசு தர மறுக்கிறது. நமக்கு ஏன் அவர்கள் தர வேண்டும் என்று கேட்கலாம். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், மக்களிடமிருந்து வரி வசூலித்து ஒன்றிய அரசிடம் தர வேண்டியது மாநில அரசின் கடமை. அதில் இருந்து 42 விழுக்காட்டை ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தர வேண்டும். இது ஒன்றிய அரசு செய்ய கடமை. இதை சொல்வது நிதி கமிஷன். ஆனால் தருகிறார்களா என்றால் இல்லை. உங்களில் சிலர் நான் பேசிக் கொண்டிருக்கிற போதே நினைக்கலாம், வரியா நானா? எனக்கு அதற்கு சம்பந்தம் இல்லை. வரி என்றால் நீங்கள் நினைப்பது வருமான வரி, சொத்து வரி. அதல்ல. இந்த கூட்டம் முடிந்து நீங்கள் செல்லுகிற வழியில் ஒரு டீ கடையிலே போய் ஒரு தேநீர் வாங்கி அருந்துவீர்களானால் அதில் இருக்கிற சர்க்கரை, அந்த சர்க்கரையின் விலையோடு ஒரு வரி, ஜிஎஸ்டி. அதில் இருக்கிற பால், அந்த பாலின் விலையோடு ஒரு வரி. அதில் இருக்கிற தேயிலை தூள்,
அதோடு விலையோடு ஒரு வரி. நீங்கள் கட்டி இருக்கிற புடவை பஞ்சாக இருக்கிற போது ஒரு வரி, நூலாக மாறுகிற போது ஒரு வரி, சாயம் போடுகிற போது ஒரு வரி, அது பின்னர் நெய்யப்பட்டு புடவையாக வேட்டியாக வருகிற போது இன்னொரு வரி என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையிலும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் வரி கொடுத்துக் கொண்டே இருக்கும். எதற்காக? நலத்திட்டங்களாக மாறி வர வேண்டும் என்பதற்காக. ஆனால் அப்படி போகிற பணத்தை திட்டங்களை செயல்படுத்த வேண்டிய அதிகாரத்தில் இருக்கிற மாநில அரசுக்கு முறையாக ஒன்றிய அரசு தருகிறதா என்றால் இல்லை. தேர்ந்தெடுத்து தருகிறார்கள். தங்களுக்கு பிடித்த மாநிலம், தங்கள் கட்சி ஆளுகிற மாநிலம் என்றால் அள்ளி தருவதும், தமிழ்நாடு என்றால் கிள்ளி தருவதுமாக நமக்கு நியாயமாக தர வேண்டியதை கூட தருவது இல்லை. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பொதுவாக ஒரு கணக்கு சொல்கிறேன், ரொம்ப பெரிய புள்ளி வராமலாம் இல்லை, 100 ரூபாய் வருமானம் இந்தியாவில். அந்த 9 அதில் 100 ரூபாயில் 9 ரூபாய் தமிழ்நாடு தருகிறது. 2 மாநிலம் மட்டும் சொல்கிறேன். தமிழ்நாடு 100 ரூபாயில் 9 ரூபாய் தருகிறது. நமக்கு திருப்பி தருவது 4 ரூபாய். அதே உத்தரப்பிரதேசம் 2 ரூபாய் தருகிறது. எவ்வளவு திருப்பி தருகிறார்கள் தெரியுமா? 16 ரூபாய். 9 தருகிறேன், பாதி தரப்பொருளை கூட தரவில்லை. 2 தருகிறார்கள், 5 மடங்கு 6 மடங்கு தருகிறது என்றால் இது என்ன நியாயம் என்று கேட்கிற துணிச்சல் இந்தியாவில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு தான். கேட்டால் இந்தி படி என்கிறார்கள், முடியாது என்று சொல்லும். இதைத்தான் படி என்று யாரும் நிர்பந்திக்க முடியாது. இதைத்தான் செய்ய வேண்டும் என்று இந்த அரசாங்கம் வற்புறுத்த முடியாது. இதை செய்தால்தான் உங்களுக்கு விருப்பம் தானே தவிர இதைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்ல முடியாது. ஆக வரி வாங்கி தருகிறோம், முறையாக இந்த மாநிலத்தை வளப்படுத்துகிறோம். நம்ம எல்லா வகையிலும் வஞ்சிக்கிறார்கள். இந்த நாட்டிலே சட்டங்களை இயற்றுகிறார்கள். அந்த சட்டங்களை இயற்றுகிற மன்றங்களில் நமக்கென்று பிரதிநிதித்துவம் உண்டு. சட்டம் இயற்றுகிற மன்றம் என்றால் நான் இருக்கிற நாடாளுமன்றம், இவர்கள் இருக்கிற சட்டமன்றம். மக்களுக்கு எதை தேவையோ சட்டமாக நிறைவேற்ற அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். சட்டம் இல்லாமல் ஒரு நாடு இயங்க முடியாது. ஆனால் ஒன்றிய அரசு நிறைவேற்றுகிற சட்டங்கள் எல்லாம் மாநிலங்களின் உரிமைகளை பறிப்பதாக, மாநிலங்களை ஒடுக்குவதாக, எல்லா அதிகாரத்தையும் தாங்களே எடுத்துக் கொள்வதாக இருப்பதை அறிந்து அங்கே எதிர்த்து குரல் கொடுக்கிற எதிர்கட்சிகள் இன்றைக்கு இந்தியா கூட்டணி என்று ஒன்று வைத்திருக்கிறது. இந்தியா என்கின்ற இந்த நாடு, மீண்டும் சொல்வேன், அண்ணா சொன்ன துணைக்கண்டம் என்பது அல்ல, நம்முடைய அரசியல் சட்டத்தில் சொல்லப்படுவதே இந்தியா இஸ் a union, that is Bharat shall be a union of states. India, that is Bharat, shall be a union of states. யூனியன் என்றால் என்ன? அதற்கும் சொன்னார் அண்ணா, ஆனியன், வெங்காயம் தெரியும் அல்லவா, தாய்மார்களுக்கு அது சுவையாக இருக்கும், உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது. அதை அடிப்படையிலே நீங்கள் தேவைக்காக அதை துண்டு துண்டாக்குகிற போது கண்களிலிருந்து தண்ணீர் வரும். ஆனால் அதே வெங்காயத்தை ஒவ்வொரு தோலாக உரித்து பாருங்கள், கடைசியாக ஒன்றுமே இருக்காது. எப்படி வெங்காயத்தை உரித்தால் ஒன்றுமே இருக்காதோ அதே போல மாநிலங்களில் ஒவ்வொன்றாக எடுத்து விடுவோமேனால் இந்தியா என்ற நாடே இருக்காது. இந்தியா என்பது மாநிலங்களுடைய தொகுப்பு, ஒரு கூட்டு. மாநிலங்கள் வலிமையாக இருந்தால்தான் இந்த நாடு வலிமையாக இருக்கும். தூண்கள் வலிமையாக இருந்தால்தான் கட்டிடம் சிரமமாக இருக்கும். ஆனால் அது இல்லாமல் மாநிலங்களை வஞ்சிக்கிற முயற்சிக்கு சென்று கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் குரல் கொடுக்கிறோம், எதிர்த்து போராடுகிறோம். எங்களுக்கு தர வேண்டிய பணம் 2500 கோடி கல்விக்கு தரமாட்டேன் என்றார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது ஓடி போய் நின்று தயவு செய்து தாருங்கள் என்று கேட்போம். 1 2 2500 கோடி. ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சரின் குரல் எப்படி ஒலித்தது தெரியுமா? நீ 10,000 கோடி தர மறுத்தாலும் என் மாநிலத்தை நடத்துவதற்கான திராணி எனக்கு இருக்கிறது. அது மக்களை வருத்தி வரி வசூலித்த அல்ல. தகவலுக்காக சொல்லுகிறேன், வரி இல்லாத வருமானம் என்று ஒரு அரசாங்கத்தில் உண்டு. வரியின் மூலமாக ஒரு வருமானம், வரி இல்லாத வருமானம். திமுக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பின்னால் வரி இல்லாத வருமானம் என்பது மக்களை வருத்தாமல் 41 விழுக்காடு அதிகரித்திருக்கின்றது. உங்களை தொல்லைப்படுத்தவில்லை, நலத்திட்டங்கள் தருகிறோம், அதே நேரத்தில் வேறு வகையிலே நாங்கள் வருமானத்தை பெருக்குகிறோம், மிரட்டாதே எங்களை, பணம் தர மாட்டேன் என்று. இன்றைக்கு இந்தியாவில் உயர்கல்விக்கு செல்கிற மாணவர்களின் எண்ணிக்கை, உயர்கல்வி என்றால்
12வது வகுப்பு முடிந்து கல்லூரிக்கு செல்கிறவர்கள், தொழில் கல்வி படிக்க போகிறவர்கள், அறிவியல் கலை படிக்க செல்கிறவர்கள், சட்டம் படிக்க போகிறவர்கள், இவர்கள் உயர்கல்வி படிக்கிறவர்கள். இதில் 100 பேர் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறுவார்கள் என்றால் சராசரியாக இந்தியாவில் 28 பேர் உயர்கல்வி படிக்க போகிறார்கள். இதெல்லாம் திருச்சி சிவா இட்டு கட்டுகிற கதை அல்ல, புள்ளி விவரங்கள். இந்தியாவில் உயர்கல்வி படிக்க போகிறவர்களின் சராசரி விழுக்காடு 28. ஆளுகின்ற ஒன்றிய அரசினுடைய குறியீடு 2035 இதை 50 விழுக்காடாக நாங்கள் மாற்றுவோம் சொல்கிறார்கள். தாய்மார்களே, நண்பர்களே, நான் பெருமிதத்தோடு சொல்வேன், 2025 தமிழ்நாட்டில் உயர்கல்வி படிப்போரின் எண்ணிக்கை 50 விழுக்காடு. 10 ஆண்டுகள் கழித்து நீங்கள் அடைவோம் என்று சொல்வதை ஏற்கனவே நாங்கள் தொட்டுவிட்டோம். மருத்துவக் கல்லூரிகள் இங்கேதான் அதிகம். இந்தியாவின் சிறந்த பல்கலைக்கழகங்களின் அதிக எண்ணிக்கை தமிழ்நாட்டில் தான். தலை சிறந்த கல்லூரிகள் எங்கே இருக்கின்றன? முதல் 10 வரிசையிலே 4 தமிழ்நாட்டில் வந்து சேர்கிறது, மீதிதான் இந்தியாவின் மற்ற மாநிலங்களில். ஆக கல்வியிலே நாங்கள் முன்னிலையில் இருக்கிறோம். பெண்களுக்கு சுய உதவி குழுக்கள் வைத்து நடத்துகிறோம். தம்பி உதயநிதி ஸ்டாலின் அண்மையில் ஒரு திட்டம் அறிவித்திருக்கிறார். மகளிர் சுய உதவி குழுக்களை சார்ந்தவர்கள் 25 கிலோ வரை பெருமானம் உள்ள பொருளை 100 கிலோமீட்டர் வரை அதற்கு கட்டணம் செலுத்தாமல் கொண்டு போகலாம் என்று மகளிர் சுய உதவி குழுக்கு ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார். ஆக மகளிருடைய மாண்புக்கு, அவர்கள் வாழ்வுக்கு, உயர்வுக்கு திட்டங்களை திட்டுகிறோம். கல்வி கற்றால்தான் சமத்துவம், கல்வி இருந்தால்தான் உயர்வு. அது இல்லாவிட்டால் என்ன? ஒரு காலத்தில் ஒடுக்கி வைக்கப்பட்டிருந்தோம். நான் ஒரு கல்லூரிக்கு பேச போயிருந்தேன். பேசி முடித்தவுடன் ஒரு மாணவன் எழுந்து கேள்வி கேட்கிறேன் என்றார். கேளுங்கள் என்றேன். சாதி மத பேதமற்ற சமுதாயம் என்கிறீர்கள், ஏற்றத்தாழ்வு இல்லை என்று சொல்கிறீர்கள். நான் பள்ளியிலோ அல்லது கல்லூரியிலோ சேரச் சென்றால் என் பெயரை கேட்ட அடுத்த கேள்வி, நீ என்ன ஜாதி என்பதுதானே. எனக்கு சொல்லித் தருவது உங்கள் கல்வி நிறுவனம் தானே என்று சொன்னார். உங்கள் அரசாங்கம் தானே அதை நிர்வகிக்கிறது என்று கேட்டான். இதை சொல்லி முடித்தவுடன் அந்த அரங்கத்தில் இருந்த அத்தனை மாணவர்களும் அவனுக்கு ஆதரவாக கரவொலி எழுப்பினார். என்றால் அவர்கள் உள்ள கிடக்கையிலும் அதுதானே. எனக்கு சாதி என்றால் என்ன என்று கல்வி நிறுவனத்தை நுழைகிற போதுதானே சொல்லி கேட்டு நான் தெரிந்து கொள்கிறேன் என்று சொன்ன போது பதில் சொல்ல வேண்டிய பொறுப்போடு நான் எழுந்து சொன்னேன், தம்பி, ஒரு காலத்தில் உன்னை ஜாதி என்ன என்று கேட்டார், நீ படிக்க கூடாது என்பதற்கு. இப்போது நாங்கள் கேட்கிறோம், முதலில் நீதான் படிக்க வேண்டும். இடஒதுக்கீடு தருகிறோம். இத்தனை இடங்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, மலைவாழ் பிரிவினருக்கு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு. நம்முடைய அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கோரிக்கையை தந்திருக்கிறார். இங்கே பகுதியிலே வாழ்கிற மலைவாழ் பகுதியிலே ஒரு சிலர் சேலம் மாவட்டத்திலே இந்த பாகுபாட்டை போக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். நாடாளுமன்றத்தில் நான் முறையிடுவேன், அரசாங்கத்திடம் விளக்குவேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தன் தொகுதிக்கு தேவையானதை கொண்டு வந்து தருகிற போது நாங்கள் அதை உள்வாங்கிக் கொள்கிறோம். ஏன் இந்த பிரிவிலே ஒதுக்க வேண்டும் என்றால் அதன் மூலமாக சலுகை கிடைக்கும். இவ்வளவு காலமாக ஒதுக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, நசுக்கப்பட்டு, வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கு இதன் மூலமாக இடம் கிடைக்கிறது. உங்களில் சிலருக்கு தெரிந்திருக்கும், நாடாளுமன்றத்தில் 45 ஆண்டுகளுக்கு பின்னால் நான் கொண்டு வந்த ஒரு தனிநபர் மசோதா நிறைவேறியது. தனிநபர் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியதாக அண்மை காலத்தில் சரித்திரம் கிடையாது. 1970க்கு பின்னால் 2014 திருநங்கையர்களின் நலனுக்காக நான் கொண்டு வந்த மசோதா ஏகமனதாக நிறைவேறியது. இன்றைக்கு IAS தேர்விலே கேட்கப்பட்டது. அதை எதிர்த்த அரசாங்கம் பல வகைகளை முயற்சி செய்தது. இன்றைக்கு திருநங்கையர்கள் விமானத்தை ஓட்டுகிறார்கள், பல்கலைக்கழகத்திலே பேராசிரியர்களாக இருக்கிறார்கள், மருத்துவர்களாக, இன்ஜினியர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இடஒதுக்கீடு ஏன் தரக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது. 2015 திமுகவின் சார்பாக திருச்சி சிவா அங்கே ஏற்கனவே கேட்டிருக்கிறது. ஆக யார் யார் புறக்கணிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்காக குரல் கொடுக்கிற கட்சி. இப்போது கேட்கிறேன், யார் வேண்டும் உங்களுக்கு? எந்த கட்சி உங்களுக்கு தெரியாத கட்சி?
எந்த தலைவர் உங்களுக்கு தெரியாத தலைவர்? எந்த ஆட்சி நீங்கள் அனுபவிக்காத ஆட்சி? ஒப்பிட்டு பாருங்கள். இதையெல்லாம் சொல்கிற போது ஓரத்திலே டீ கடையிலே மாஸ்டராக இருக்கிறவர், பரோட்டா கடையில் இருக்கிறவர், இன்னொருவர் ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் சொல்வார், இவர் என்ன அரசியல் சட்டம் என்கிறார், வரி என்கிறார். எனக்கு ஏது அதற்கெல்லாம் நேரம்? இதையெல்லாம் படிக்கிற, கேட்கிற, தெரிந்து கொள்கிற சூழல் எனக்கு இல்லை. நான் அன்றாட உழைத்தால்தான் மறுநாள் எனக்கு சோறு என்று எண்ணக்கூடியவர்களின் குடும்பங்கள் ஏராளம் உண்டு. இங்கே வந்திருக்கிற தாய்மார்களை கேட்டுக்கொள்வேன். உங்களில் சிலர் உங்களுடைய நெருங்கிய உறவினர் விட்டு திருமணத்திற்கு போவதாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஏழை, நெருங்கிய உறவு என்று தவிர்க்க முடியாமல் அழைப்பின் காரணமாக செல்கிறீர்கள். பத்திரிகை வந்ததே போவோம். கட்டி இருப்பது கைத்தறி புடவை, கழுத்தில் இருப்பது மஞ்சள் கயிறு, இடுப்பிலே இருப்பது பச்சிளம் குழந்தை. வந்ததே அலிமா. கரூரிலே கொட்டும் மழையில் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் வந்து செல்கிற போது தோழர்களுக்கு இடையிலே ஒரு பிஞ்சு கரம் எழுந்து கையாட்டியதே அந்த குழந்தை தான் இப்போது இங்கே வந்தது. ஆக இது போன்ற ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு அந்த தாய் வருகிறார். உறவினர் வீட்டுக்கு வருகிற போது அதே நேரத்தில் ஒரு கார் வந்து நிற்கிறது. காரில் இருந்த பட்டுப்புடவை, கழுத்து நிறைய நகைகளோடு ஒரு பெண் இறங்குகிறார். அவர் நெருங்கிய உறவு அல்ல, தெரிந்தவர், அவ்வளவுதான். ஆனால் திருமணமிட்டார். உறவை சார்ந்த உங்களை தவிர்த்து விட்டு அவரை பார்த்து இருகரம் கூப்பி முகமலர்ச்சியோடு வாருங்கள் வாருங்கள், உங்களைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். அடுத்து நீங்கள் பக்கத்திலே நிற்பீர்கள். திரும்பி பார்த்து வா வா இப்பதான் வந்தியா? ஏன்? கட்டி இருக்கிற புடவையின் வேறுபாடு, கழுத்திலே அணிந்திருக்கிற மஞ்சள் கயிறுக்கும் தங்க நகைக்கும் உள்ள வேறுபாடு உறவினரை கூட ஒருவரை பொது இடத்திலே எப்படி நடத்த வைக்கிறது என்பது அனுபவம் சொல்லும். உள்ளே போனதற்கு பின்னால் திருமணம் முடியும். சரி, இவ்வளவு நேரம் காத்திருந்தோம், குழந்தைக்கு பசிக்குமே என்று சென்றால் சாப்பிட மறுக்கிற அந்த பணக்காரருக்கு உட்கார வைத்து இருப்பதையெல்லாம் கொட்டி அவர் சாப்பிடாமல் வீணாக்கி அள்ளி கொட்டுவார்களே தவிர ஏழை குழந்தையை வைத்திருக்கிற இந்த ஏழை தாயை பார்த்து உனக்கு என்ன அவதி, கொஞ்ச நேரம் பொறுத்து என்று சொல்வார்கள். இதுதான் சமுதாயம். பணத்தின் மூலமாக ஒரு மனிதனை எடை போடுகிற உலகம் இது. பையில் பணம் இல்லை என்றால் நண்பர்கள் இல்லை, கழுத்திலே நகை இல்லை என்றால் உறவிடம் மரியாதை இல்லை. ஏழை பணக்காரன் பாகுபாடு, படித்தவன் படிக்காதவன் ஏற்றத்தாழ்வு இவ்வளவும் உள்ள இந்த நாட்டில் ஏன் என்னை இப்படி நடத்துகிறார்கள், நான் என்ன குற்றம் செய்தேன், இது என்னுடைய குறையா என்று கேட்கிற கேள்வி உங்கள் மனதில் எதிரொலிக்கும், உங்கள் தூக்கம் தொலையும். எந்த இடத்திலே சமத்துவம், எந்த இடத்தில் எல்லோரும் ஒன்று. கோயிலுக்கு போனால் கூட 500 ரூபாய் கொடுத்தால் முன்னால் உடனடியாக தரிசனம், இல்லாவிட்டால் வரிசையில் நிற்க வைத்து வசதிக்கு தரிசனம். எல்லா வகையிலும் இப்படி நடக்கிற போது எங்கே இருக்கிறது என்று கேட்பீர்களானால் இப்போது சொல்கிறேன், கோபியில் திரண்டிருக்கிற மக்களே, 2026 தேர்தல் நடைபெறுகின்ற போது வாக்குச்சாவடி வாசலில் சமத்துவம் கிடைக்கும். நான் சொன்ன திருமண வீட்டில் அவமானப்பட்ட ஒரு தாய், ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவர், ஒரு டீ கடை மாஸ்டர் வாக்களிப்பதற்கு வரிசையில் இருக்கிற போது ஒரு IAS அதிகாரி வந்து நிற்கலாம், ஒரு பெரும் பணக்காரர், ஒரு நூற்பாளையின் முதலாளி வந்து நிற்கலாம். உள்ளே இருக்கிற அதிகாரி இவர் பணக்காரர், இவர் படித்தவர், இவர் ஏழை, இந்த வாக்கிற்கு அதிகம், இதற்கு குறைவு என்று சொல்ல முடியாது. அங்கேதான் ஏழையும் பணக்காரனும் படித்தவனும் பாமரனும் ஒன்றாக மாறுகிறார். இப்போது புரிகிறதா நீங்கள் யார் என்று? இப்போது தெரிகிறதா ஏன் உங்களை கூட்டி வைத்து எல்லா கட்சிகளும் பேசுகிறது என்று? யார் ஆள வேண்டும் என்ற உரிமை உங்கள் கையில் வந்து சேர்கிறது. அது தட்டி பறிப்பதற்கும் அல்ல, விலை பேசி வாங்குவதற்கும் அல்ல, நீங்கள் விரக்தியில வீசி எறிவதற்கும் அல்ல. நாடு விடுதலை அடைகிற போது 1947க்கு பின்னால் அரசியல் சட்டம் உருவாகுவதற்கு முன்னால் இந்த நாட்டில் வாக்களிக்கிற உரிமை என்பது பணக்காரர்களுக்கு மட்டும்தான் இருந்தது. வருமான வரி, சொத்து வரி செலுத்துகிறவர்களுக்கு மட்டுமே தான் இருந்தது. அரசியல் சட்டத்தை எழுதுகிற போது அண்ணல் அம்பேத்கரும் பண்டித நேருவும் சொன்னார்கள், இந்த பாகுபாடு கூடாது, 21 வயதான எல்லோருக்கும் வாக்குரிமை தர வேண்டும் என்று சொன்னார்கள். அதை சிலர் எதிர்த்தார்கள். என்ன சொல்லி எதிர்த்தார்கள்? படிப்பறிவில்லாத பாமரனிடம் நாடாளுகின்ற அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிற உரிமையை கொடுத்தால்
உணர்ச்சி வசப்படுவார்கள், பலவீனத்திற்கு ஆட்படுவார்கள், தவறான அரசாங்கங்கள் உருவாகும் என்று சொன்னபோது நேரு பெருமானும் அண்ணல் அம்பேத்கரும் சொன்ன பதில், எந்த ஏழை தருகிற வரி பணத்தை கொண்டு இந்த அரசாங்கம் நடக்கிறதோ அந்த ஏழையின் வீட்டு வாசலில் ஓட்டு கேட்பதற்காகவாவது நீயும் நானும் போய் நின்றாக வேண்டும் என்றார். வந்து கேட்போம், எல்லோரும் கேட்போம். நீங்கள் என்ன வேண்டியது? நீங்களாக யோசிக்க வேண்டும். நீங்களாக தன்னிச்சையாக உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில், நீங்கள் கேட்ட இது போன்ற மேடைகளிலே சொல்லப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில், அனுபவங்களின் அடிப்படையில், ஆட்சிகளின் அடிப்படையில், செய்த நன்மைகளின் அடிப்படையில் முடிவெடுத்து வாக்களிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு வந்து சேர்ந்தது. அப்படி தேர்ந்தெடுக்கிற போது அந்த ஆட்சி உங்களுக்கான ஆட்சியாக இருக்க வேண்டும். மிக முக்கியமாக ஒன்றை சொல்லுகிறேன். நான் நிறைய புள்ளி விவரங்களை நான் எடுத்து வந்தேன். ஆனால் உங்களை காண நேர்ந்த போது என் கருத்துக்கள் இந்த மண்ணுக்கு ஏற்றதாக மாறியது. நான் சொல்ல வேண்டிய புள்ளி விவரங்களை நாடாளுமன்றத்தில் வைத்துக் கொள்ளலாம். இங்கே நான் சொல்ல வேண்டிய ரெண்டு முக்கியமான செய்திகள். ஒன்று, திமுக எதிர்க்கிற முக்கியமானவற்றில் 2, எங்கள் மீது மொழியை திணிக்காது. 2வது, நாடாளுமன்றத்தில் எங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை குறைக்காது. பிரதிநிதித்துவம் என்றால் டீலிமிட்டேஷன் என்ன என்று கேட்டால் நான் சுருக்கமாக சொல்கிறேன். இப்போது நாடாளுமன்றத்தில் 543 உறுப்பினர்கள். இவர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறார்கள்? எப்படி இந்த எண்ணிக்கை முடிவு செய்யப்படுகிறது? தெரிந்து கொள்ளுங்கள். இளைஞர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஊருக்கு போய் சொல்லுங்கள். திமுக மேடை என்பது மாலை நேரத்து பல்கலைக்கழகம் என்று அண்ணா சொன்னார். நாங்கள் அடுத்தவர்களை பேசி விமர்சிக்கிற வேலைக்காக வருவதில்லை, விளக்கங்களை சொல்வதற்காக வருகிறோம். 1950 நாடு விடுதலை அடைந்த போது இந்த நாட்டில் உள்ள மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமா? அன்றைக்கு 37 கோடி. 1950 மக்கள் தொகை 37 கோடி. பாரதியார் பாடுவார் அல்லவா, 30 கோடி மக்களுக்கும் என்று. அது அவர் வாழ்ந்த காலத்தில் 37 கோடி. பின்னர் படிப்படியாக உயர்கிறது. அப்படி உயர்கிற போது நம்முடைய நாடாளுமன்றத்தில் மக்கள் தொகை கூடுவதற்கேற்ப நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூட்ட வேண்டும் என்று அரசியல் சட்டம் சொல்கிறது. அந்த அடிப்படையில் 1951 எடுக்கப்பட்டு 52 நடைபெற்ற தேர்தலில் இந்தியாவிலே இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை 494. 1971 63 522 அடுத்து 543 அங்கே நின்று விடுகிறது. ஏன் தெரியுமா? இந்த மக்கள் தொகை தாறுமாறாக கூடுகிறது. நான் சொன்னேன், நன்றாக கவனியுங்கள், பெரிய புள்ளி விவரம் அல்ல. 1950 37 கோடி, இன்றைக்கு 144 கோடி. எவ்வளவு கூடி இருக்கிறோம் பாருங்கள். உலகில் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு சீனா, 2வது இடம் இந்தியா. ஆனால் இன்னும் சில ஆண்டுகளில் உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா மாறப்போகிறது. ஆனால் சீனாவில் இருக்கிற வளர்ச்சி இங்கு இல்லை. மக்கள் தொகை மட்டும் கூடிக்கொண்டே போகிறது. இந்த நிலையில் கூடியிருக்கிற மக்கள் தொகைக்கு அடிப்படையில் நாங்கள் நாடாளுமன்றத்திலே தொகுதியை மாற்றி அமைக்க போகிறோம் என்று சொல்கிறார்கள். 1971 இதை உணர்ந்த இந்திரா காந்தி அம்மையார் 76 அவசர நிலையின் போது ஒரு காரியத்தை செய்தார். தாறுமாறாக ஒரு பக்கம் அதிகம் கூடுகிறது, ஒரு பக்கம் அதிகமாக கூடுவதில்லை. குடும்ப கட்டுப்பாடு என்ற பெயரால் மக்கள் தொகை சீராக வருகிற வரை ஒரு 25 ஆண்டு காலம் அவகாசம் கொடுப்போம், அதுவரை தொகுதிகள் கூட்டப்படாது, குறைக்கப்படாது என்று முடிவெடுத்துதான் 543 நின்றது. முடிவெடுத்தது 1976. 2001 வாஜ்பாய் ஆட்சிக்கு வருகிறார். வாஜ்பாயுடைய ஆட்சி காலத்திலும் அதையே உணர்ந்தவுடன் அவர் மேலும் 25 ஆண்டு காலத்திற்கு என்று நீட்டிக்கிறார். அதுதான் 2026. இப்போது 2026 மக்கள் தொகை அடிப்படையில் கணக்கெடுப்போம் ஆனால் இந்த நாட்டிலே நாம் இழக்கப் போகிறது எவ்வளவு தெரியுமா? தமிழ்நாட்டை பொறுத்தவரை நான் சொல்ல விரும்புகிறேன், தயவு செய்து தெரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் திமுக பேசுகிறது, நாடாளுமன்றத்தில் நாங்கள் பேசுகிறோம். பொதுமக்கள் தெரிந்து கொண்டால்தான் நம் நிலைமை என்ன என்பது தெரிய வரும். உத்தரப்பிரதேசத்திற்கு இப்போது இருக்கிற கணக்கின் அடிப்படையில் கூட்டினால்
80 இருந்து 91 ஆகும். ஆனால் மோடி அரசாங்கம் இல்லை இல்லை, மக்கள் தொகைக்கு ஏற்ப நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டப் போகிறோம், அதற்காகத்தான் புதிய நாடாளுமன்ற கட்டடம் கட்டி இருக்கிறோம், அது ரொம்ப பெரிது, 1000 பேரை ஒரே இடத்தில் உட்கார வைக்கலாம் என்று சொல்லி 848 என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை கூட இருக்கிறது. அப்படி கூடுகிற போது என்ன ஆகும் தெரியுமா? உத்தரப்பிரதேச மாநிலம் 80 இருந்து 143 கூடும். இதே கணக்கில் கூட்டுமையானால் இப்போது இருக்கிற அடிப்படையிலேயே மக்கள் தொகை அடிப்படையில் 80 இருந்து 91 மாறும். பீகார் 40 இருந்து 50 மாறும். தமிழ்நாடு 39 இருந்து 31 குறையும். ஆக எத்தனை குறைகிறது? We lose 8 seats. 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் குறைகிறார்கள். கேரளாவில் 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்போது இவர்கள் கணக்கின்படி அது 12 குறையும், அது வெறும் 8 மாறும். கர்நாடகாவுக்கு 2 குறையும், பஞ்சாபுக்கு 1 குறையும். என்றால் நாங்கள் மக்கள் தொகையை கட்டுப்பாட்டில் வைத்த காரணத்திற்காக தண்டனையா? மக்கள் தொகையை அவர்கள் கட்டுப்படுத்தாத காரணத்தால் எல்லாவற்றையும் போல இதிலேயும் சலுகையா? சரி, இதுல என்னப்பா வந்தது என்று கேட்பீர்களானால், ஒரு சட்டம் நிறைவேற்ற அரசாங்கம் முயல்கிற போது அங்கே வாக்குகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் எத்தனை பேர் ஆதரிக்கிறார்கள் எதிர்க்கிறார்கள் என்று வருகிற போது வடக்கே இருக்கிற உறுப்பினர்கள் எண்ணிக்கை தாறுமாறாக உயர்ந்திருக்கும், தெற்கே தெளிவாக இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை மிக குறைவாக போயிருக்கும். எந்த சட்டத்தையும் எதிர்த்து வாதிட முடியாது. எனவேதான் நாங்கள் சொல்கிறோம், இதை எதிர்க்கிறோம், மீண்டும் தள்ளி வையுங்கள், அல்லது இப்பொழுது இருக்கிற கணக்கின் அடிப்படையிலேயே நீங்கள் கூட்டினாலும் எங்களுக்கு தர வேண்டியதை தாருங்கள் என்று சொன்னால் நமக்கு நியாயமாக இப்போது இருப்பதிலிருந்து இன்னும் 10 இடங்கள் அதிகம் கிடைக்கும். இன்றைய 71வது மக்கள் தொகை அடிப்படையில் 848 உறுப்பினர்கள் என்று பிரித்தால் தமிழ்நாடு 39 என்பதிலிருந்து 49 என்ற இடத்திற்கு வரும். ஆக நான் ஒரு பெரிய அடிப்படையான செய்தியை சொல்லி இருக்கிறேன். நான் உங்களுக்காக நாடாளுமன்றத்தில் பணியாற்றுகிறவன். என்னென்ன பிரச்சனைகளுக்கு போராடுகிறோம் பேசுகிறோம் என்பது உங்களில் பலருக்கு தெரியாது, தொலைக்காட்சிகள் சொல்லாது, பத்திரிகைகள் அதற்கு முக்கியத்துவம் தராது, கூட்டங்களில் தான் சொல்ல வேண்டும். திமுக தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தொகுதியை குறைக்காதே என்று குரல் கொடுக்கிறார். அதற்கு பல மாநிலங்கள் ஆதரவு தருகின்றன. எங்கள் மீது மொழியை திணிக்காதே, நான் தமிழ் இந்தி படிக்காமல் வீணாக போகவில்லை என்று சொல்கிறோம். முக்கியமான செய்தி சொல்கிறேன் மறுபடி இளைஞர்களுக்கு. 4 நாட்களுக்கு முன்னால் நடந்தது. யூடியூப் பார்ப்பீர்கள், இதையெல்லாம் பார்ப்பீர்களா இல்லையா எனக்கு தெரியாது. உலக பொருளாதார மாநாடு நடைபெறுகிறது. அது அமெரிக்காவின் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பேசுகிறார். டொனால்டு ட்ரம்ப் பேசுகிற போது வழக்கம் போல மிரட்டுகிற துணியிலே பேசுகிறார். நான் இந்தியாவிற்கு அதிகமான வரி விதிக்க போகிறேன் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அங்கே கூகுள் என்ற ஒரு நிறுவனம், கூகுள் உங்களுக்கு தெரியும், கையில் இருக்கிற செல்லிடப்பேசியில் இருக்கும். உக்ரைன் ரஷ்யா போர் ஏன் நடந்தது அது சொல்லும், சங்க இலக்கியம் எது அது சொல்லும், காசா இஸ்ரேல் போர் ஏன் அது சொல்லும். கூகுள் என்பது உலகத்தையே கைக்குள்ள வைத்திருக்க ஒரு அமைப்பு. அது இருக்கிற இடம் அமெரிக்கா. கூகுளின் தலைவர் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார். டொனால்டு ட்ரம்ப் இந்தியாவை மிரட்டுகிறேன் என்று வரி விதிப்பேன் என்று சொல்லிவிட்டு அவரை பார்த்து கேட்கிறார். மறுபடி ஆங்கிலத்தில் சொல்கிறேன், you have to clarify whether Google will work for America or India. ஏன் தெரியுமா? கூகுளின் தலைவராக இருக்கிறவன் இந்தியாவை சார்ந்த சுந்தர் பிச்சை. அந்த தம்பி என்ன சொன்னார் தெரியுமா? டொனால்டு ட்ரம்பை பார்த்து பயப்படவில்லை, கூடியிருப்பது உலக பொருளாதார மாநாடு பல நாடுகள் என்று யோசிக்கவில்லை. நீ அமெரிக்காவுக்கு வேலை செய்கிறாயா இந்தியாவிற்கு வேலை செய்கிறாயா என்றால் நான் மனித குலத்திற்கு வேலை செய்கிறேன். மீண்டும் கேட்கிறார், நீ இருக்கிற இடம் அமெரிக்கா, மறந்து விடாதே. அதற்கு இவர் சொல்கிறார், நான் அமெரிக்காவின் வளர்ச்சிக்கு பாடுபடுகிறேன், மற்ற நாடுகளுக்கும் பாடுபடுகிறேன், ஆனால் எனக்கு அறிவு தந்த நாடு இந்தியா. நான் அதை எந்த காரணத்தினாலும் விட்டுக் கொடுக்க மாட்டேன், எந்த மிரட்டலுக்கும் அஞ்ச மாட்டேன் சொல்கிறவன் தமிழன். உங்களுக்கு சிலிர்க்க வேண்டும். உலக பொருளாதார மாநாட்டில் ஒரு தமிழன் டொனால்டு ட்ரம்பிடம் சொல்கிறான், இந்த மிரட்டலுக்கு அஞ்ச மாட்டேன் என்று சொல்கிறானே, அது இந்த மண்ணினுடைய வீரம்.
இன்றைக்கு இந்தியாவிற்கு புகழ் தேடி தந்திருக்கிற விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ, அந்த இஸ்ரோவின் நிறுவனத்தின் தலைவர் நாராயணன் நாகர்கோயில் முதலாக விண்வெளியிலே போய் நிலவிலே கால் பதித்தவன் அமெரிக்கா. அப்போலோ விண்கலம் இறங்கியவன் பெயர் ஆம்ஸ்ட்ராங். அதற்கு பின்னால் பல நாடுகள். ஆனால் முதலாக நிலவிலே தண்ணீர் இருக்கிறது என்று கண்டுபிடித்து விட்டு வந்த விண்கலம் சந்திராயன் 1. அதன் இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை. சந்திராயன் 3 தென்துருவத்திலே போய் இறங்கியது. ஏன் தென்துருவம்? எதிர்காலத்தில் மனிதன் வாழ இந்த பூமி பந்திலே வழி இருக்காது. மீண்டும் சொல்கிறேன், உங்களுடைய எச்சரிக்கைக்காக இது அபாய அறிவிப்பு. உலகில் இந்த பூமி பந்தில் இருக்கிற தண்ணீரில் 3 விழுக்காடு தான் மக்கள் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கான தண்ணீர். அந்த 3 விழுக்காடு தண்ணீரை வீணாக்குகிறோம், பாழ்படுத்துகிறோம், மாசுபடுத்துகிறோம். ஆக மனிதன் வேறு கிரகத்திற்கு செல்லக்கூடுமோ என்று ஆய்வு செய்கிற போது செவ்வாய் கிரகத்திற்கு செல்லலாம், அங்கே வாழ வழி இல்லை. நிலவிலிருந்து தண்ணீர் கொண்டு போகலாமா என்றால் அது தென்துருவத்திலிருந்து சாத்தியம் என்று கண்டு உணர்ந்து போய் இறங்கிய முதல் விண்கலம் சந்திராயன் 3. அதன் இயக்குனர் விழுப்புரத்தை சார்ந்த வீரமுத்துவேல், திருச்சியை சார்ந்த சங்கரன். சூரியனை ஆய்வு செய்ய ஒரு விண்கோள் போகிறது, ஆதித்யா 1. அங்கிருந்து வெற்றிகரமாக செய்திகளை அனுப்புகிறது. அதன் இயக்குனர் பெயர் ஷாஜி சுல்தானா, செங்கோட்டையை சார்ந்த இஸ்லாமிய பெண்மணி. அக்கினி 1. அதன் பிதாமகன் டாக்டர் அப்துல் கலாம் 1000 கிலோமீட்டர் சென்று தாக்குகிற ஏவுகணை. இன்றைக்கு அக்னி 5 5000 கிலோமீட்டர் சென்று தாக்குகிறது. இந்தியா போர்களில் வெற்றி பெறுகிறது. அதன் இயக்குனர் பெயர் சங்கரி. இதை நான் கோபியிலே நின்று பேசவில்லை, நாடாளுமன்றத்தில் பேசினேன். சந்திராயன் 3 வெற்றிக்காக நடைபெற்ற விவாதத்தில் பேசுகிற போது திமுகவின் சார்பில் சொன்னேன், வெறும் வெற்றியை பாராட்டுவதோடு வேலை முடிந்துவிடவில்லை. சந்திராயன் 1, 3, அதே போல ஆதித்யா, அக்கினி எல்லாவற்றிற்கும் காரணமானவன் இன்றைக்கு இருக்கிற தலைவன் வரை தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். சொன்னேன். அவையில் இருந்த உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் அவையில் இருந்தார், பல அமைச்சர்கள் இருந்தார்கள். இருந்தாலும் அவர் கவனத்தை ஈர்ப்பதற்காக சொன்னேன், மிஸ்டர் ஹோம் மினிஸ்டர், இவர்களெல்லாம் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, அரசு பள்ளியில் படித்தவர்கள், தமிழ் வழி கல்வி படித்தவர்கள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மிஸ்டர் ஹோம் மினிஸ்டர், இவர்கள் யாருக்கும் இந்தியும் தெரியாது, சமஸ்கிருதமும் தெரியாது. என் தமிழன் இந்தியும் படிக்கவில்லை, சமஸ்கிருதமும் படிக்கவில்லை. ஆனால் இந்தியாவை உலகத்தின் உச்சிக்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறான். என் தம்பி சுந்தர் பிச்சை டொனால்ட் ட்ரம்பை மிரட்டுகிறான். யாரை பார்த்து சொல்லுகிறாய் இந்தி படித்தால் தான் காசு தருவேன் என்று? நாங்கள் மொழிக்காக உயிரையும் தருகிறவர்கள். காசுக்காக, வயிற்றுக்காக எதையும் செய்யக்கூடிய கூட்டம் இங்கு இல்லை. இந்த வீர உணர்ச்சி பட்டு போகாமல் காப்பாற்றுகிற, தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுகிற, தமிழ் இனத்தை, தமிழ் மொழியை உயர்த்துகிற, தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று சூழலைக்கிற ஒரு தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறார். படைகள் திரண்டு வரட்டும், என்ன வேண்டுமானாலும் அவர்கள் வியூகங்கள் வகுக்கட்டும். ஆனால் அதை எதிர்கொள்ளுகிற வலிமை மக்களின் மூலமாக எங்களுக்கு உண்டு என்று சொல்லுகிற நம்பிக்கை எங்களுக்கு வர வேண்டும் என்றால் உங்கள் ஆதரவு எனக்கு வேண்டும். நீண்ட நாட்கள் கழித்து நான் வந்திருக்கிறேன். இப்போது சொல்லவா? நான் பேச ஆரம்பித்து 1 மணி நேரம் 5 நிமிடமாக. இப்போது மீண்டும் தொடங்கிய இடத்திற்கு வருகிறேன். கூட்டத்திற்கு என் கட்சிக்காரர்கள் மட்டும் வரவில்லை. ஆங்காங்கே வியாபார பெருங்குடி மக்கள், ஓரத்திலே பேருந்துக்கு காத்திருக்கிற மக்கள், அதோ அங்கே மாற்றுக் கட்சி நண்பர்கள், நடுநிலையாளர்கள் எல்லோரும் இருப்பார்கள் அல்லவா? இந்த 1 மணி நேரம் 5 நிமிடத்தில் நான் யாரையாவது தரக்குறைவாக பேசினேனா? கண்ணிய குறைவாக வார்த்தைகளை அள்ளி தெளித்தேனா? இல்லை. ஏன் தெரியுமா? நான் அண்ணா அறிவாலயத்தில் இருந்து வருகிறேன். நான் திருச்சி சிவா இல்லை, நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதிநிதி. நாடாளுமன்றத்தில் தளபதி ஸ்டாலினின் தூதுவன் நான். என் வார்த்தைகள் என் கட்சிக்கு வலிமை சேர்க்க வேண்டும், என் கொடியை இன்னும் ஒரு அங்கலம் உயர்த்த வேண்டுமே தவிர பங்கம் தேடிவிடக் கூடாது என்ற பொறுப்புணர்ச்சியோடு இந்த மேடையில் இருக்கின்றேன்.
அந்த அடிப்படையில் தான் உங்கள் முன்னால் கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம். நான் நாளைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டியிருக்கிறார், அதற்கு செல்ல வேண்டும். பேசலாம், எத்தனை மணி நேரமும் பேசலாம், எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் சொல்லி இருக்கிற கருத்துக்களை சீர்தூக்கி பாருங்கள். வீடு திரும்பியதற்கு பின்னால், உறங்குவதற்கு முன்னால், உறக்கம் உங்கள் இமைகளை தழுவி கனவுகள் ஆக்கிரமிப்பதற்கு முன்னால், ரொம்ப நாளைக்கு பின்னால் நல்ல சிவம் திருச்சி சிவாவை அழைத்து வந்தார், நம்மோடு 1 மணி நேரம் பேசினார் என்று நினைத்து உறங்குவீர்களே, அப்போது நாங்கள் சொன்ன கருத்துக்கள் சரி எனப்பட்டால் எங்களோடு சேர்ந்து வாருங்கள், எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். போராட்ட களத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கவில்லை. நாங்கள் போராடுகிற போது நாங்கள் இருக்கிறோம், உங்களுக்கு பக்கபலமாக என்று சொல்லுங்கள். தமிழ்நாட்டை தலைமுடிய விட மாட்டோம். ஓரணியில் தமிழ்நாடாக திரளுவோம். இந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்காக எதையும் செய்வோம் என்ற சூளுரையோடு நாங்கள் உங்களுக்காக. நாட்டு மக்கள் நடுத்தெருவுக்கு வரக்கூடாது என்று தன் குடும்பத்தை நடுத்தெருவிலே நிறுத்தி உழைக்கிறவன் கையில் கருப்பு சிவப்பு குடியிருக்கும். சிறைவாசியோ சித்திரவதையோ அடக்குமுறையோ தாங்கிக் கொள்வோம் உங்களுக்காக. உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் போராட வேண்டாம், நாங்கள் போராடுவோம். எங்களுக்கு பக்கத்தில் மட்டும் நெல்லுங்கள் போதும். எதிர்காலம் ஒளி தருகின்ற காலமாக மாற வேண்டும். உங்கள் பிள்ளைகள் நல்ல நாட்டில் வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்றம் என்ற இந்த இயக்கம் நாடாள வேண்டும். இந்த கொடி மேலும் மேலும் உயர வேண்டும். அதற்கு உதாரணமாக உறுதுணையாக நான் படிக்க இருக்கிற தீர்மானத்தை வந்து திரண்டிருக்கிற அத்தனை பேரும் தலைவருடைய ஆணைக்கேற்ப சூளுரையாக ஏற்போம் என்று கேட்டு நான் படிக்கிறேன். நீங்கள் மீண்டும் படிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.